எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு எலெக்ஷன் டே. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்கேவோட 8000 கூப்பனுக்கும் ஏடிஎம்கேவோட 10,000 டம்மி செக்கும் சண்டை போகிறவங்களுக்கான ஒரு வீடியோ. இப்போ இந்த 8,000 இல்லை 10,000 டம்மி செக்காக நீங்கள் ஓட்டு போடுறீங்க அவங்களுக்கு, இல்லை இந்த 1000 1500 ஓட்டு அன்றைக்கி வாங்கிட்டு ஒரு பிரியாணி குவார்ட்டர் அந்த கேட்டகரியில் நீங்கள் போயிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ பணத்தை இழந்திருக்கீங்க, இழக்க போகிறீங்கக்கான ஒரு வீடியோ. பட் இது கொத்தடிமைகளுக்கு இது பொருந்தாது. அவங்க செக்கு மாடு மாதிரி சுற்றி அங்கேயே தான் வருவாங்க என்ன நடந்தாலும். சரிங்களா? இப்போ இருக்கிற மின்சார கணக்கெடுப்பு 2 மாதத்துக்கு தான் நடக்குது. நம்ம தமிழக தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 200 யூனிட் இலவசம், அது இல்லாமல் மாதம் கணக்கெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்டாக வந்து நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷின், ஒரு டிவி, ஒரு ஏசி, 2 ஃபேன் இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1500 வந்து குறைஞ்சபட்சம் மின்சார கட்டணமாக கட்டிக்கிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு 6 தடவை கட்டும்போது அது வந்து 9,000 ஆயிடுது. பட் இதே வந்து தலைவர் விஜய் வந்துட்டார் அப்படின்னா நமக்கு 200 யூனிட் ஃப்ரீ ஆயிரும். மாதம் கணக்கெடு நடக்கும்போது நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 150 200 கட்டுவோம். காரணம் என்ன கேட்டால், 2 மாதத்துக்கு ஒரு ரீடிங் எடுக்கும்போது நமக்கு 500 யூனிட் 550 600 யூனிட் 700 யூனிட் வரும். இப்போ அப்படி வராது. சரிங்களா? அப்போ கரண்ட் பில்லை மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு நாம் எவ்வளோ கம்மியாக ஒரு கால்குலேஷன் பண்ணால் கூட ஒரு 7,000 8,000 வந்து நமக்கு மிச்சமாகும். இதுவே வந்து இன்னொரு ஸ்கீம் 6 சிலிண்டர் இலவசம் சொல்லும்போது நமக்கு ஒரு சிலிண்டர் 920 900 வச்சுங்க ரவுண்டாக 6 சிலிண்டர் வச்சு 5,400 ஒரு வருஷத்துக்கு 12,000 வந்து மிச்சமாகுது. இப்போ இதே இது நீங்கள் 8,000 கூப்பனுக்கும் 10,000 இது செக்குக்கும் போயிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து லாஸ்ட் 5 வருஷத்தில் இப்போ அது ஒரு 5,400 இது ஏன்னா 12,000 60,000 நஷ்டமாயிடுச்சு. இப்போ மறுபடியும் 60,000 நஷ்டம் பண்ண போகிறீங்களா? இன்னும் அவங்க வந்து இன்னும் என்னென்ன இதுக்கு ரேட் ஏற்றுவாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு யோசனை, ஒரு குடும்பஸ்தன்னு சொல்லி யோசிக்கும்போது நமக்கு தாவேக்கா தான் நமக்கு பெஸ்ட்டு சாய்ஸ். லாஸ்ட் வீக் கூட சர்வேயில் ஒரு அம்மாட்ட கேட்குறாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க கேட்டால் நான் திமுக தான் ஓட்டு போடுவேங்கிறது. அடுத்த கேள்வி கேட்குறாங்க, போன மாதம் கரண்ட் பில் எவ்வளோ கட்டினீங்க கேட்டால் எனக்கு தெரியாது, என் பையன் தான் கட்டினான்னு. இப்போ அந்த பையன்கிட்ட போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவார்? இல்லை நான் வந்து தாவேக்கா தான் ஓட்டு போடுவேன் பாரு. கரெக்டுங்களா? இதுதான் நான் சொல்லுவேன். ஒரு தடவை ஓட்டு போடும்போது ஒரு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ 8,000 வாங்குறது, நீங்கள் மறுபடியும் 80,000 கட்ட போகிறீங்க அவங்களுக்கு. அதுக்கு நமக்கு ஓட்டு போட்டி தாவேக்காவுக்கு விஜய் சாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் பெட்டர் லைஃப் வாழலை. இப்போ வந்து குழந்தை இருக்கிற தாய்மார்களுக்கு, பெண் குழந்தை தாய்மார்களுக்கு 12வது வரைக்கும் படிக்கிறதுக்கு மாதம் 15,000 12,000 போடுறேங்கிறாரு. அதெல்லாம் மாதம் 2,000 எல்லா பெண்களுக்கும் உதவி செய்ய சொல்கிறார். இப்போ எவ்வளோ தூரம் குடும்பத்தோட தலைவனுக்கோ தலைவிக்கோ யாரோ வேலைக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ காசு மிச்சமாகும். இப்போ இருக்க கடன் சுமையில் ஆல்ரெடி எல்லாருமே சிக்கி சின்ன பண்ணிகிட்டு இருக்கும்போது இது பெரிய ஹெல்ப் இல்லையா? ஸோ நாளைக்கு ஓட்டு போடும்போது உங்கள் எதிர்காலத்தை யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க. உங்கள் ஓட்டு தாவேக்கா தலைவர் விஜய்க்கும் விசில் சின்னத்துக்காக இருக்கட்டும். வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும்.